ஆனால் இவனுடைய அழைப்பிற்கு பதில் எதுவும் இல்லை. அதன் பின்பு நவாஸிடம் அழைப்பு வந்தது. என்ன விஜய், எப்படி இருக்கீங்க, எடிட்டிங் எப்போ பண்ணலாம் என்றதும், எப்போ வேணா நீங்கள் சொல்லுங்க என்றதும், நாம் எடிட்டிங்கை எனக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோவில் நாளைக்கு துவங்கிடலாம் என்று நவாஸ் கூறினார். அதன்படியே அந்த ஸ்டுடியோவிற்கு விஜய், நவாஸ், ராகவ் மற்றும் இவர்களுடைய உதவியாளர்கள் ஆஜராயினர். 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக எடிட்டிங் மற்றும் கலர் கரெக்ஷன் செய்யப்பட்டு கடைசியாக முழு வடிவம் பெற்ற அந்த பாடலை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ராகவ் வெகு சீக்கிரம் பத்மாவிற்கு இதனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆர்வமாய் இருந்தான். இதன் மூலம் பத்மா தனக்கு ஏதேனும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையில் மேனேஜர் சஞ்சயை தொடர்பு கொண்டான். சஞ்சய் இவனுடைய அழைப்பை எடுத்ததும் உதாராக ராகவ் யார் என்று காட்டிக்கொள்ளாதவன் போல நடித்தான். பின்பு தான் சைதாப்பேட்டையில் இருப்பதாகவும் குறுந்தகட்டை நேரில் வந்து கொடுக்குமாறும் கூறினான். குறுந்தகட்டை எடுத்துக்கொண்டு ராகவும் விஜயும் சைதாப்பேட்டையில் அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அவன் தங்கியிருந்த பிளாட்டில் முதலில் ராகவை மட்டும் பார்த்த சஞ்சய் அவனை பின்தொடர்ந்து வந்த விஜயை பார்த்ததும் முகம் சுளிக்க தொடங்கினான். அப்போது சஞ்சய் பத்மாவுடன் கைபேசியில் உரையாடி கொண்டிருந்தான். அந்த பசங்க 2 பேரும் வந்திருக்காங்க என்று ஆங்கிலத்தில் தெரிவித்தான். இவர்கள் இருவரையும் சோஃபாவில் அமருமாறு கூறிவிட்டு பால்கனிக்கு சென்று பத்மாவுடன் உரையாடியதை விஜயால் நன்கு உணர முடிந்தது. பத்மா யாருடனோ பட வாய்ப்பு தருவதாக கூறி படுக்கைக்கு அழைக்கப்பட்டு அதன் பின் இப்போது அவளை வேண்டாம் என நிராகரித்து விட்டதை எண்ணி மேனேஜர் சஞ்சயிடம் வருந்தி கொண்டிருந்தாள். அவன் அதற்கு, விடு பத்மா, இதெல்லாம் சினிமாவில் சகஜம், எப்படியும் உனக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வரும், பார்த்துக்கலாம் என ஆறுதல் படுத்தினான். பிறகு அவளிடமிருந்து இணைப்பை துண்டித்து விட்டு ராகவ் கையில் வைத்திருந்த குறுந்தகட்டை பெற்றுக்கொண்டு, நன்றி, இதை நான் பத்மாவிடம் சேர்த்து விடுகிறேன் என்று கூறி இவர்களை அனுப்பினான். இவர்கள் இருவரும் கீழே இறங்கியதும் ராகவ் விஜயிடம், பத்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தான், கவனிச்சிங்களா? ஆனா அதை அவன் நம்ம கிட்ட காட்டிக்கவே இல்லை, ஏதோ பட வாய்ப்பு பறி போயிடுச்சு போல இருக்கு, எவனாவது ஏமாத்தி இருப்பானுங்க, பாவம் என்றான். இந்நிகழ்வு நடந்து சுமார் 1 வாரம் கழித்து விஜய் அவனுடைய 2வது தளத்தில் உள்ள அறையிலிருந்து கீழே எங்கோ வெளியில் செல்ல முற்படும் போது முதல் தளத்தில் உள்ள டிவியில் பிரசித்தி பெற்ற அத்தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பத்மா சிறப்பு விருந்தினராக நேயர்களுடன் உரையாடி கொண்டிருந்தாள். அந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் அன்றைய நடிகர்கள் நடிகைகள் அலாதி பிரியம் காட்டினர். ஏனெனில் அந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளினி சினிமா பிரபலங்களை விட மிகுந்த பிரசித்தி பெற்றிருந்தார். அந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் பத்மாவின் முகம் சந்தோஷத்தில் கொப்பளித்தது. பத்மா அந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதால் மிகுந்த ஆர்வமான விஜய் அவனுடைய அவசர வேலை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் டிவியின் முன்னால் உட்கார்ந்தான். அவனுடைய அம்மாவும் ஆர்வமாக, டே விஜய், பத்மா வந்திருக்காளே என டிவியின் முன்னால் அமர்ந்தாள். இப்போது அந்நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி தொலைபேசியில் அழைத்தாள். அத்தொகுப்பாளனியிடம் சிறிது நேரம் உரையாடி விட்டு பத்மா கிட்ட பேசுங்க என்றதும், மேடம், நீங்க நடிச்ச அந்த குறும்பட பாட்டு தொலைக்காட்சியில பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அற்புதமான பாட்டு என வர்ணிக்க தொடங்கினாள். இதனை கேட்ட விஜயிற்கு உச்சி குளிர்ந்து போனது. ஆஹா, இப்பதான் அந்த பாட்டை தொலைக்காட்சியிலே கொடுத்தோம், அதுக்குள்ள பலரும் பார்த்துட்டாங்களே, பரவாயில்ல, நம்ம உழைப்பு வீண் போகல என திருப்தி பட்டு கொண்டான். அப்பெண்மணி அப்படி கூறியதும் பத்மா, அந்த பாட்டு நான் ஒரு நாள்ல நடிச்சு கொடுத்தது, சரி சரி, ரொம்ப சந்தோஷம் என்பதை போல் அலட்டி கொண்டாள். அந்த பெண்மணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் என்றதும், ஐயோ நன்றி என கூறினாள். அடுத்து வந்த தொலைபேசி அழைப்பில் அழைத்த அவளுடைய ரசிகர், மேடம், நீங்க நடிச்ச முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் மேடம் என்றதும் பத்மா சற்று இழுத்தவாறே, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் என்று இவனுக்கு சமிக்ஞை செய்வதைப் போல் பதிலளித்தாள். பத்மாவின் கணக்கு, இது எப்படியும் பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சி, இதை எப்படியும் விஜய் காண்பான், ஆதலால் இச்செய்தி அவன் காதுகளில் போய் சென்றடைந்தால் மிகுந்த சந்தோஷம் என்பவளாகவே இதனை தெரிவித்தாள். ஆனால் விஜயிற்கோ அவள் கூறிய பதில் அது தனக்குதான் என சடாரென கணித்து கொண்டான். ஆனால் அருகில் இருந்த அவனது அம்மாவோ, நடிகர் விஜயை தான் இப்படி சொல்றா என நினைத்து கொண்டு தேமே என தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். விஜயிற்கு என்னதான் பத்மாவை பிடித்திருந்தாலும், என்னடா ஏதோ பொடி வைக்கிறாளே என அவனுடைய நெஞ்சின் ஓரத்தில் தட்டியது. ஏதோ நல்ல நிகழ்வு நடந்தா சரி, ஏன்னா இன்றைய நிலையில நான் எங்க அவ எங்க என மனதிற்குள் பொறுமை கொண்டான். அந்த நிகழ்ச்சியில் பத்மா லேசாக மார்பு தெரிவதை போன்றே மேலாடையும் பேண்ட்டும் அணிந்திருந்ததை பார்த்த விஜயின் அம்மா, சே, என்னடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறா, தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணு தானே, அவ உடுத்தி இருக்க உடையில மார்பெல்லாம் வேற தெரியுது, ஒரு புடவை கட்டிட்டு வந்திருந்தான்னா நல்ல மங்களகரமா
மகாலட்சுமியை போல தெரிஞ்சிருப்பா, என்னமோ போ என்று அழுத்து கொண்டாள். டே விஜய், எதுவும் பேசுனியா? அப்புறம் நம்ம வீட்டுக்கு பத்மா வந்துட்டு போன பிறகு என்றதற்கு அவளை ஏன் வீணா தொந்தரவு செய்யணும், அதான் எதுவும் அப்புறம் அழைக்கல என்றான். சுமார் 2 நாள் கழித்து பத்மாவினுடைய மின்னஞ்சலை பயன்படுத்தி அவளுக்கு சாட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வைத்திருந்தான். ஆனால் 1 வாரம் ஆகியும் அதற்கு ஏதும் பதில் இல்லாமல் இருந்தது. அன்று சுமார் 9 மணி இருக்கும். பத்மாவிற்கு கொடுத்திருந்த ரிக்வெஸ்டிற்கு பதில் அளித்தாள். அவனை தெரிந்தும் தெரியாதவன் போல் தாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா என்றாள். அதற்கு அவன், என்ன பத்மா, மறந்துட்டியா? நான் தான் விஜய் என்றதும், ஓ நீயா, எப்படி இருக்க என்றாள். அம்மா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டாள். அதற்கு அம்மா நலமாக இருப்பதாகவும் நீதான் விருந்துக்கு வந்துட்டு போயிட்டது ரொம்ப வருத்தம் அளிப்பதாக அம்மா தெரிவித்தாள் என்றான். பின்பு பத்மா அவனிடம், சரி விஜய், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நாம தொடர்புல இருப்போம், குட் நைட் என்று சென்றாள். அடுத்த நாள் காலை விஜய் விழித்தெழுந்ததும் தினசரி பேப்பர்களை புரட்டிய போது அதில் பத்மா நடித்து விரைவில் வெளிவர இருக்கிற திரைப்படத்தின் விளம்பரத்தை கண்டான். அந்த திரைப்படம் அடுத்த வாரம் திரையிடப்படுவதாக விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை கண்ட விஜய் மிகுந்த ஆர்வமானான். எப்படியும் முதல் நாளே அந்த திரைப்படத்தை கண்டுவிட வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் கொப்பளிக்க தொடங்கியது. ஆதலால் ஆன்லைனில் அவனுக்கும் அவனுடைய இசையமைப்புக்கு உதவியாக இருந்த ஜஸ்டினுக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்தான். அடுத்த வாரம் முதல் நாள் மாலை காட்சிக்கு பதிவு செய்திருந்தபடியால் திரையரங்கிற்கு சென்றான். அவன் உள்ளே நுழையும் போது பத்மா அத்திரையரங்கில் அப்போதுதான் மதிய காட்சியை பார்த்துவிட்டு காரில் வெளியில் சென்று கொண்டிருந்தவளை ரசிகர்கள் சூழ்ந்தனர். அதனை அறியாத விஜய், ஏதோ கூட்டம் கூடுகிறது, யாரோ நடிகர் நடிகைகள் வந்திருப்பார்கள் என்று அசட்டையாக இருந்தவன் காதில் பலரும் பத்மா போரா என்று கேட்க துவங்கியது. இவன் செல்வதற்குள் காரில் பயணித்தவாறு தியேட்டருக்கு வெளியே சென்று கொண்டிருந்தாள். அடச்ச, பத்மா போயிட்டாளே, பார்த்திருந்தா பேசியிருப்பா என்று அருகில் இருந்த ஜஸ்டினிடம் அழுத்து கொண்டான். பின்பு திரையரங்கிற்குள் சென்று பத்மா நடித்த படத்தை காண ஆர்வமுற்றான். சற்று நேரத்தில் படம் திரையிடப்பட்டதும் பத்மாவையும் அவளது அழகையும் ரசிக்க தொடங்கியவன் அத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த ஹீரோ பத்மாவின் கைகளை தொட்டதும் மிகுந்த எரிச்சலுற்றான். படம் முடிந்து வெளியே வந்ததும் பத்மாவின் நினைப்பு அவன் தலை முழுக்க சுற்றி கொண்டிருந்தது. அன்று இரவு பத்மா சாட்டிங்கில் உள்ளாளா என பார்த்தபோது பத்மா சாட்டிங்கில் இருப்பதை பச்சை நிற வண்ணம் அவளுடைய பெயரில் காணப்படுவதை வைத்து அறிந்து கொண்டான். ஹாய் பத்மா என்று அவளுக்கு சாட் அடித்தபோது எவ்வித பதிலும் அவளிடம் இருந்து இல்லை. சரி, இன்றுதான் அவளுடைய படம் வெளியாக இருப்பதால் சற்று பிஸியாக இருப்பாள் என்று தூங்கச் சென்றான். அடுத்த நாள் காலை எழுந்து பேப்பரை திறந்ததும் கிசுகிசு செய்திகளில் பத்மாவும் அவளுடன் 2வது படத்தில் நடித்த நடிகருடன் கிசுகிசு செய்தி இடம்பெற்றிருந்தது. அந்த செய்தியில் பத்மா அந்த நடிகருடன் நெருக்கமாகவும் இருவரும் ஊர் சுற்றி கொண்டிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருந்தது. இவனுக்கு அதை பார்த்ததும் தலை சுற்றி கொண்டிருந்தது. இதெல்லாம் பேப்பரில் விளம்பரத்திற்காக வதந்தியாக இருக்கும் என்று மனதை தேற்றிக் கொண்டான். அன்று இரவாவது பத்மாவிடமிருந்து பதில் வரும் என்று காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதால் கோப மிகுதியில் பத்மாவை கண்ணாபின்னாவென்று திட்டி அவளுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். அதில் நீ நடித்த படத்தை பார்த்து உனது நடிப்பை பாராட்டலாம் என்பதற்காகவே அழைத்ததாகவும் நீ ஒரு சினிமா நடிகை என்பதை நினைவில் கொள், மற்றபடி உனக்கு நீ ஒரு கடவுள் என்கிற நினைப்பு வந்துவிட வேண்டாம் என்று காட்டமாக மின்னஞ்சல் அனுப்பினான். பத்மாவிடமிருந்து இதற்கு சுமார் 2 நாள் கழித்தும் எந்தவித பதிலும் இல்லை. ஆனால் சுமார் 2 நாள் கழித்து நான் பல அலுவல் காரணமாக இருந்ததால் பதில் அளிக்க முடியவில்லை என்றும் நீதான் முதல் நபர் எனது படத்தை பார்த்துவிட்டு இப்படி காட்டமாக பதில் அளித்தது என்றும் சினிமா நடிகைகள் எல்லாம் கடவுள் கிடையாது, பட் தே ஆர் நெவர்தெலஸ் ஸ்டாரி, அதாவது அவர்கள் என்றென்றும் அழியாத நட்சத்திரங்கள் என்றும் பதில் கூறி இருந்தாள். உன்னிடம் இருந்து இப்படிப்பட்ட பதிலை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தாள். இப்படி பத்மாவிடம் வந்த மின்னஞ்சலுக்கு விஜய் பதிலளித்தான். அதில் பத்மா, உன்னை நான் குறை கூறவில்லை, ஆனால் கடவுள் என்கிற ஒருவருக்கு தெரியும் யாருக்கு எதை அளிக்கலாம், அவர்களுக்கு என்ன தகும் என்று. ஆதலால் உச்சாணி கொம்பில் எவரும் வெகு நேரம் தொங்கிக் கொண்டிருக்க முடியாது. உனக்கு டைரி இருந்தால் குறித்து வைத்துக்கொள். நான் புகழிலும் வெற்றியின் உச்சியிலும் இன்னும் சில காலங்களில் பல மடங்கு தெரிப்பேன் என்று ஆங்கிலத்தில் பதில் அனுப்பி கடவுள் உன்னை வாழ்த்துவார் என்று அந்த மின்னஞ்சலில் பதில் அனுப்பி முடித்தான். இவன் கூறியதோ என்னவோ தெரியவில்லை. கடவுளின் வாழ்த்து சீக்கிரமே பதிலளிக்க துவங்கியது. விஜயை பிரம்மாண்ட இயக்குனரின் தயாரிப்பில் ஒரு படம் இயக்குவதற்கு ஒப்பந்தம் ஆகியிருப்பதாக லாரன்ஸ் என்ற இயக்குனர் கூறி அவனுடைய
பின்புலத்தையும் பணவளத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவனுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார். லாரன்ஸ், நாம ஏன் நம்ம படத்தோட கம்போசிங்க பாண்டிச்சேரியில வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இதனை சாக்காக வைத்து விஜய் செலவிலேயே நன்றாக குடிக்கலாம் என்று திட்டம் போட்டு அவனிடம் கூறினார். விஜயும் அவ்வளவுதானே என்று நாம தான் செலவு செய்கிறோம், நம்ம நண்பர்கள் பரத்தையும் கார்த்தியையும் கூட அழைத்துச் செல்லலாம் என்று தீர்மானித்து அவர்களையும் உடன் அழைத்துச் சென்றான். இவர்கள் அனைவரும் பாண்டிச்சேரி சென்று ரூமில் இருந்தவாறு மது வாங்கி வர பரத்தையும் கார்த்தியையும் அனுப்பினான். அவர்களும் பலவிதமான ஃபுல் பாட்டில்கள் மற்றும் பீர் கேன்களுடன் பலவித அசைவ உணவு வகைகளையும் பிடித்து வந்தனர். அதனை பார்த்ததும் லாரன்ஸ் மற்றும் அவனின் உதவியாளர்கள் குஷி ஆயினர். மதுவை ஊற்ற ஆரம்பித்ததும் விஜய் தொலைக்காட்சி பெட்டியை அழுத்தினான். அதில் முக்கிய செய்தியாக பத்மா இப்போது நடித்து கொண்டிருக்கும் படத்தின் இயக்குனர் அவளை அடித்து விட்டதாகவும் அதற்கு பத்மா பத்திரிகையாளர்களை கூட்டி கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த இயக்குனர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தாள். ஏற்கனவே அந்த இயக்குனர் அவருடைய முதல் படத்தில் அண்ணியுடன் தம்பி சல்லாபம் வைத்துக் கொள்ளும் உறவு முறையை வலியுறுத்தி அந்த இயக்குனர் மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளானார். அவருடைய படத்தில் பத்மா ஒப்பந்தமாகி முதல் நாள் படப்பிடிப்பு தொடங்கிய போஸ்டர் ஒட்டப்பட்ட போது ஐயோ என்று விஜய் பதறினான். நினைத்தது போலவே மிகுந்த சர்ச்சை இப்படத்திலும் உருவானது. நடிகர் சங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்மாவிடம் பல கேள்விகளை பத்திரிகையாளர்கள் வீசினர். ஒரு பத்திரிகையாளர், எதனால் உங்களை அந்த இயக்குனர் அடித்தார், உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுத்தாரா என்றதற்கு பத்மா, ஆமாம் சார் கொடுத்தாரு, அதை நான் சொல்ல விரும்பல என்றாள். அவளை தொடர்ந்து விடாமல் என்ன மாதிரியான தொந்தரவுகள் கொடுத்தார் சொல்லுங்க சொல்லுங்க என்று பத்திரிகையாளர்கள் கூச்சலிட்டனர். அதற்கு பத்மா, சார் ப்ளீஸ், நானே நொந்து போயிருக்கேன், விட்டுடுங்க என்றாள். நடிகர் சங்கத்திலிருந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த இயக்குனர் திங்கள் காலை ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவை அனைத்தையும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த விஜய் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானான். அவனுடைய மனதிற்குள், இவன் நல்ல பொண்ணுதான், ஆனா கூட இருக்கிற அந்த கேரளா மேனேஜர் தான் இவளை கெடுக்கிறான் படுபாவி என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டான். லாரன்ஸ் மற்றும் குழுவினரும், என்ன விஜய், இந்த நியூஸ் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா, அவன் கூப்பிட்டுருப்பான், இவ போயிருக்க மாட்டா, அதான் கோவத்தில் அடிச்சிருப்பான், விடுங்க தண்ணி அடிங்க என்றதும் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு வேக வேகமாக தண்ணி அடித்தான். கிட்டத்தட்ட அரை பாட்டில் ரம்மை விஜய் மட்டுமே முடித்திருந்தான். இப்போது போதையின் உச்சஸ்தாய் அவனுடைய தலையை உடைத்துக் கொண்டிருந்தது. உணவு எதுவும் உண்ணாமல் அப்படியே மெத்தையில் சரிந்தான். சுமார் 2 மணி நேரத்துக்கு பின் போதை தெளிந்து கண்ணை லேசாக விழித்து பார்த்தபோது பரத்தும் கார்த்தியும் அவனுக்கு அருகில் படுத்திருந்தனர். லேசாக எழுந்து, டே என்னடா, எவனோ படுபாவி அவளை இப்படி அடிச்சிட்டான் என்று நொந்து கொண்டான். அவன என்று அவனுக்குள் வெறி பொங்கியது. அவனுடைய நண்பர்கள், விடுடா, அவளை அடிச்சதுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற என்றதும், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அவளை நான் அவ்வளோ விரும்புகிறேன், என்னோட உணர்வை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது என்றான். அவள் எவ்வளோ பெரிய நடிகை, அவளை போய் காதலிக்கிறேன்னு சொல்லி வளராது என்றதும், உன் வாயை மூடுறியா என்று பரத்தை பார்த்து கத்தினான். அவ என் ப்ராப்பர்ட்டி என்று சூளுரைத்தான். விசாரிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு, ஆனா என்னமோ இவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு மட்டும் கேள்விப்படுறேன் என்றதும் அவனுடைய நண்பர்கள், பாவம் ஏதோ இவனுக்கு அவள் மேல் பித்து பிடித்து விட்டது, அதான் இப்படி அவள் நினைவாகவே மாறிட்டான் என்று வருந்திக் கொண்டனர். அவர்களை தூங்கச் சொல்லிவிட்டு தொலைக்காட்சியை போட்டபோது அதில் அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பாட்டு ஒலித்தது. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.